ஸ்ரீமன் நாராயணீயம் 74ஆம் தசகம். மதுரா நகரத்திற்கு வருதல். மதியம் தன்னில் மதுரை ஏகி பதினி உணவை உண்டிருந்தாயே, நிதியம் போன்ற நகரைக் கண்டாய் விதியவர் நல்வினை பயனாம் அன்றோ. திருவடி போல சிவந்த மேனியர் திருமார்பெனவே பூண்ட நகையொடு முலைகள் நினது மேனியை ஒக்கும் அலைந்தனர் நினது இரு விழி போல. உன் புன்னகை போல் தூய மனத்தார் நின் சிரமது போல் குழல் அணி கொண்டார். உந்தன் பார்வையில் கன்னியும் மகிழ்ந்தாள் வேந்தன் உடைதனை விரும்பினை நீயும் காளியர் மறுக்க தலைதனை கொய்தாய் ஆழியோன் நினது கரம்பட உய்ந்தான். சீர்மிகு ஆடை கொடுத்தான் ஒருவன் ஆர்க்கும் கிட்டா வைகுந்தம் அடைந்தான். பாரினில் ஆரே புண்ணியம் அளப்பர் கோர்த்ததோர் மாலை தந்தவன் தனக்கு சேர்த்தே அளித்தனை பக்தியும் பொன்னும் கார்வண்ண மாலே அலைமகள் தலைவா. சந்தனம் தந்தாள் கூன் கொண்ட தையந்தன் மீதே அன்பை கொடுத்தாய் அகத்தின் நலத்தை துலக்க வேண்டி சகத்தில் மிக்கதோர் அழகி ஆக்கினை. பாவங்கள் அறியா நகரத்து மாந்தர் கோவிந்தன் உனக்கு பரிசுகள் தந்தார் பாவியேன் ஒன்றும் செய்திலன் அதனால் மேவினேன் அல்லன் பிறந்துழல்கின்றேன். ஊனம் நீங்கிய நங்கை தனக்கு நான் மீள்வேனென கூறிச் சென்றாய் மானவள் உன்னை நோக்கியே இருக்க வானுயர் கோட்டை தன்னில் புகுந்தாய் நின் புகழ் அவனியில் பரவியதெனவே இன்னுயிர் தாய்க்கு முலை சுரந்ததுவே. வரிசிலை தன்னை நாடியே சென்றாய் அரி நினது வடிவம் கண்டு வழிவிட்டார் தொடர்க்க என்றே காவலர் தடுக்க சடுதியில் வில்லினை முறித்தனை அன்றோ. பேரொளி எழுந்தது வில் முறிந்ததனால் பேரொளி போல ஒலித்தது கேட்டார் கதறினர் காவலர் நீ தாக்கிடவே பதறினன் கஞ்சன் விதி முடிந்ததென. அறவோர் அன்புற பிழைத்தவரும் அருள சிறந்ததோர் மதுரையைக் கண்டே களித்தாய் குறையிலா ராதையை பிரிந்ததை கூறி உறங்கினை அழகிய நந்தவனம் தன்னில் பிறவியின் நோக்கமது நெருங்குவது உணர்ந்தாய் மறைமூர்த்தி நீ என் பிணி போக்குவாயே. 74ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.